ஆன் த வேயில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அன்பு வணக்கங்கள். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம்ல இருந்து நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா ட்ரோன் வீடியோ நிறைய அப்டேட் பண்ணியிருப்போம். அந்த ட்ரோன் வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குமான்னு கேட்டால் அந்த அளவுக்கு கிடையாது, நானே சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா டிஜே கம்பெனியோட மேவிக் மினி அப்படிங்கிற கேமரா தான் நம்ம வச்சிருந்தோம். ட்ரோன் கேமரா தான் வச்சிருந்தோம். அதில் அந்த அளவுக்கு தான் குவாலிட்டியாக எடுக்க முடியும், அந்த அளவுக்கு தான் நம்ம அப்டேட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை விட குவாலிட்டியாக வீடியோ தரணும் அப்படிங்கிறதுக்காண்டி புதுசாக ஒரு ட்ரோன் வாங்கியிருக்கோம். இந்த ட்ரோன் எப்படி வாங்கணும், இதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் தரேன். மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஊரில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் DJIயோட Air 3. இந்த ட்ரோன் கேமரா தான் நம்ம இப்போ புதுசாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணோம். இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, இதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் நம்ம தர இருக்கிறோம். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன பேக்கிங் இருந்துச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்ததும் யூசர் மேனுவல் கொடுத்துருக்குறாங்க, அதோட வாரண்டி கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம் அதையும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரோன் இதுதான் DJIயோட Air 3 ட்ரோனு கேமரா ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்குரிய அக்சசரிஸ், அதாவது இதுக்குரிய இதெல்லாம் ரெக்கை. இந்த ரெக்கை வந்து ஏதோ ஒரு இதில் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிற மாதிரி நமக்கு அதுக்கேற்ற அடிஷ்னலாக நமக்கு ஒரு 6 ரெக்கை எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க. அதையும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அதை சார்ஜபிள் பண்ணுறதுக்கு சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோனை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம வச்சுருந்த மேவிக்கில் இது மினியில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வராது. இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்திருக்கு. நம்ம எந்த இதையும் கனெக்ட் பண்ண தேவையில்ல, டைரெக்டாக நம்ம ட்ரோனையும் இதையும் மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு யூஸ் பண்ணலாம். இதிலே டிஸ்பிளே வந்துடும். டிஸ்பிளேயும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, யூஸ் பண்ணி பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கினது பார்த்தீங்கன்னா காம்போவில் வாங்கியிருந்தோம். நம்ம ட்ரோன் கேமரா வந்து காம்போ, அதாவது பேட்ரி 3 பேட்ரி வர்ற மாதிரி காம்போவில் வாங்கியிருந்தோம். பார்த்தீங்கன்னா நமக்கு 3 பேட்ரி வந்துடும். ஒரு பேட்ரி வந்து ஆல்ரெடி ட்ரோன்லேயே இருந்துச்சு, மீதி 2 பேட்ரி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா, அதாவது காம்போவில் வாங்கினதுனால எக்ஸ்ட்ரா வந்துருக்குது 3 பேட்ரி. அவ்வளோதான். பேக்கு நீட்டாக நம்ம கம்ஃபர்டபுளாக கொண்டு போகிறதுக்கான பேக்கும் அவங்களே கொடுத்துட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா DJI அவங்களோட பிராண்டை அதில் போட்டிருக்காங்க. இப்போ பார்க்கலாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் நம்ம கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரோன் கேமராவில் இந்த கார்டு போட்டிருப்பாங்க. இது எதுக்காண்டினா கேமராவோட கிம்பிள், அதாவது அதை ஆடாமல் இருக்கிறதுக்காண்டி இந்த கார்டு கொடுத்துருப்பாங்க. இதை எப்படி கலட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல வந்து ப்ரெஸ் பண்ணி லைட்டாக மேலே தூக்கணும்னா இது ஓப்பன் ஆகிரும். அதுக்கப்புறம் ஃப்ரண்டில் எப்படி இழுத்தோம்னா வந்துடும். இது காடி, அதாவது அந்த கேமராவோட கிம்பிள், அதாவது நம்ம ஸ்டெபிலிசி கிடைக்கிறதுக்காண்டி அந்த கேமரா வந்து எனி டைம் ஆடாமல் இருக்கணும் பேக்கிங்கில் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த கார்டு கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணனால நிறையா ஸ்டிக்கரிங்லாம் இருந்துச்சு, நம்ம எடுத்துட்டோம். இதுதான் கிம்பிள். இதில் வந்து நம்ம அதிகமாக கைப்படக்கூடாது, கேமராலையும் கைப்படக்கூடாது. எந்த இதில் யூஸ் பண்ணும்போதும் எதுலையும் மோதாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்சார் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சைடில் ஃப்ரண்டில் 2 சென்சாரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக்கில் 2 சென்சாரு, அதேமாதிரி கீழே 2 சென்சாரு. அது பார்த்தீங்கன்னா லைட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. இதோட லைட் பவர் வந்து நல்லாவே இருக்குது. நைட் டயத்தில் நம்ம பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. லைட்டிங்கும் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெக்கை வந்து தனியாக தான் கொடுத்துருந்தாங்க, நம்ம தான் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணோம். இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரிமோட் கண்ட்ரோல், பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட ஸ்டிக் பேடு வந்து இன்சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. இதை எடுத்து நம்ம ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எப்படி நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இது மாதிரி ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இப்போ இது பேட்ரி சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா C டைப் தான் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து சார்ஜபிள் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சார்ஜர் மட்டும் நம்ம ஹெட்டு வாங்கிக்கணும். பார்த்தீங்கன்னா 65 வாட்ஸ் பவர் உள்ள சார்ஜர் போட்டால் தான் இது குயிக்காக சார்ஜ் ஏறும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம சார்ஜ் போட்டு வச்சுருக்குறோம். பார்த்தீங்கன்னா அதுலேயே எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு நம்ம காமிக்கும். இது 2ம் ஃபுல்லாக இருக்குது, பார்த்தா தெரியும். இது 2ம் ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து 2 பாயிண்ட் தான் இருக்குது. இப்போ நம்ம இதை சார்ஜ் பண்ணணும். இப்போ வந்து ஃபுல்லாக இருக்கிறத எடுத்து ஒன்று நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம்.
பேட்டரியை கழட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்டர்லேருந்து கழட்டுறதுக்கு இங்கே ஒரு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கும். அதை அமுக்கி பிடிச்சிட்டு பேட்டரியை மேலே இப்படி தூக்கினோம்னா பேட்டரியை தனியாக எடுத்துடலாம். எடுத்துட்டு ட்ரோனில் பின் சைடில் இந்த பின் ஹோல்டர் மாதிரி இருக்கும். இந்த ஹோல்டரில் பேட்டரியில் இருக்க இந்த ஹோல்டும் அட்டாச் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வச்சு நம்ம ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா ஒரு கிளிக் மாதிரி சவுண்டு வரும். அந்த சவுண்டு வந்துருச்சுன்னா ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ட்ரோனு ரிமோட்டும் தான் நமக்கு தேவை. இப்போ இது ரெண்டையும் நம்ம எடுத்தாச்சு. இது எப்படி யூஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இதை சொல்ல மறந்துட்டேன். இது எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறணும். முதல்ல பார்த்தீங்கன்னா பேக்கில் இருக்கிற ரெண்டையும் அப்படியே கீழேருந்து ரொட்டேட் பண்ணி லாக் பண்ணுற மாதிரி. நம்மளோட மேவிக் மினிலையும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. அதேமாதிரி ஃப்ரெண்டை வந்து சைடில் அப்படி இழுக்கிற மாதிரி வரும். நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதும் அப்படி தான். எதை ஃபஸ்ட்டு எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு எடுத்ததும் இந்த ஃப்ரண்டில் இருக்கிற 2 ரெக்கரையும் முன்னாடி இழுத்துட்டு அடுத்து பேக்கில் இருக்கிறத கீழ் வாக்கில் அப்படியே மேலே ரொட்டேட் பண்ணோம்னா வந்து ஹோல்ட் ஆகிக்கும். அவ்வளோதான். இது பெரிய விஷயமே இல்லை. ஆனால் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது பார்த்து ஓப்பன் பண்ணணும். ஃப்ரெண்டு ரெண்டையும் ஃபஸ்ட்டு சைடு வாக்கில் இப்படி ஓப்பன் பண்ணிட்டு அடுத்து தான் பேக்கில் உள்ளதை எடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேக் சைடை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டு தான் அப்புறம் ஃப்ரண்ட் சைடு ரெண்டையும் க்ளோஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் நம்ம பேட்டரி மாட்டினோம்ல அதுலேயே இது ஆன் இருக்கும். நம்ம மேவிக் மினியில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் பட்டனு. அது அப்படி கிடையாது. இதில் வந்துட்டு பேக்கில் பேட்டரியிலே இருக்கும். பேட்டரியில் உள்ள பட்டனை ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2வது வாட்டி லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆயிரும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம முதல்ல ஆன் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா ரிமோட்டை தான் ஆன் பண்ணணும். இப்போ ரிமோட்டையும் அதே மெத்தட் தான். நம்ம ஸ்டிக்லாம் மாட்டினதுக்கப்புறம் மேலே இருக்க இந்த அதாவது கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய இந்த ஆன்னாவை ஓப்பன் பண்ணிவிட்டு இது ஆன் பண்ணுற பட்டன். இது வந்து நார்மல் ஸ்பீடு, ஹை ஸ்பீடு, லோ ஸ்பீடு அப்படிங்கிற மாதிரி இது அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. லேண்டிங் பண்ணுறதுக்கும் அப் பண்ணுறதுக்கும் பட்டன் தனியாகவே கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்டிங்க்கு, அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்டிங்க்கு, ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கிளிக் பண்ணுறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஜூமிங், அதாவது நம்ம வச்சுருந்த மேவிக் மினியில் வந்து ஜூம் கிடையாது வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா ஜூம் இருக்குது. இது ஜூம் பண்ணிக்கலாம், இதை அப் பண்ணிக்கலாம். திரும்ப இது பார்த்தீங்கன்னா கேமராவை டவுன் பண்ணுறதுக்கும் அப் பண்ணுறதுக்கும் இந்த ரோலிங் யூஸ் பண்ணுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இது கீழே பார்த்தீங்கன்னா 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு, வீடியோ வந்து ஒரு இடத்த ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறதுக்கும். இன்னொரு பட்டன் எது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சடனாக நம்ம லேண்டிங் பண்ணணும், அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இதை கிளிக் கொடுத்தோம்னா சடனாக கீழே கேமரா ஃபுல்லாக இருக்கிறது எங்கே இருந்தாலும் சடனாக கீழே வந்துடும். அதுக்காண்டி இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. இதான் ரிமோட்டை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணணும், அப்புறம் தான் ட்ரோனை ஆன் பண்ணணும். ரிமோட்டை ஆன் பண்ணுறதுக்கு ஆன் பட்டனில் வாட்டி ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு 2வது வாட்டி லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஒரு 3 செகண்டு ஆன் ஆயிரும். ஒரு சவுண்டு வரும், அது ஆன் ஆயிரும். பார்த்தீங்கன்னா டிஜேயோட ட்ரோன் ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ட்ரோனில் இருக்கக்கூடிய இந்த பட்டனை கிளிக் பண்ணணும். அதே மெத்தடு தான். ஃபஸ்ட்டு வாட்டி லைட் கிளிக் பண்ணிவிட்டு 2வது வாட்டி லாங் ப்ரெஸ் நம்ம பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ரெக்கையெல்லாம் ஒரு வைப்ரேஷன் ஆகும். பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிம்பிள் அது ரொட்டேட் ஆகி அது ஸ்டெபிலிசி ஆகும். இப்போ ஸ்டெபிலிசி ஆயிடுச்சு. இப்போ ரிமோட்டும் இதுவும் கனெக்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் கனெக்ட் ஆகிருக்கிறது தெரியுதா? அவ்வளோதான். இது எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம வெளியே போயிட்டு உங்களுக்கு நாங்கள் ரன் பண்ணி காமிக்கிறோம். பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரோனையும் நம்ம ரிமோட்டு கனெக்ட் ஆகிட்டு இப்போ வந்து நம்ம அவுட்டோருக்கு வந்திருக்கோம். அவுட்டோரில் எப்படி ரன் பண்ணுறதுங்கிறத நம்ம சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வச்சுருந்த ட்ரோன் மேவிக் மினியில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க ஹீட்டு வெளியே வர்றதுக்கு எந்த ஒரு பாசிபிளும் இருக்காது. ஹோல்ஸ் மட்டும் விட்டுருப்பாங்க. இதில் எப்படின்னா எக்ஸாஸ் ஃபேன் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஹீட்டு உடனே வெளியே போகிறதுக்காண்டி எக்ஸாஸ் ஃபேன் கொடுத்து அதை எடுத்துருவாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ண அடுத்த நிமிஷத்துலேருந்து அந்த எக்ஸாஸ் ஃபேனு ஓட ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா இப்போ லொக்கேஷன் எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். லொக்கேஷன்லாம் இந்த இடத்துல இருந்து நம்ம ரெண்ட் பண்ணுறோம். ஒருவேளை நம்ம மேலே பறந்துக்கு இருக்கும் போது திரும்ப நம்ம ஹோமுக்கு வரணும் அப்படின்னா ஹோம் பட்டனை நம்ம கிளிக் பண்ணாவே அது ஹோமுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் நமக்கு ஹோமுக்குன்னா ஹோம் கொடுத்தோம்னா வந்துடும். இப்போ நம்ம கேமராவை ரன் பண்ணி காமிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இதுதான் 2 ஸ்டாய்ஸ்டிக்கு. இப்போ இந்த 2 ஸ்டாய்ஸுக்கையும் இது பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட்லேயும் இந்த லெஃப்ட்லேயும் கொடுத்தோம்னா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஆன் ஆகிட்டு
ஆன் ஆகி ஃபேன் மட்டும் சுற்றிக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் மேலே பறக்காது. அது பறக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே அப் ஆகிறதுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஜாய்ஸ்டிக்கை மேலே சுற்றினோம்னா மேலே பறக்க ஆரம்பிச்சிடும். இதில் ஒரு சென்சார் மாடலுக்கு சவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரோனை கீழே இறக்கிட்டு நம்ம கையை கொண்டு போனோம்னா மேலே ஏறும் பாருங்க. இப்போ ட்ரோன் இங்கே வந்துருச்சு. இப்போ நான் பக்கத்தில் போய் கீழே கையை கொண்டு போவேன், அது கேமரா ஏறுறத பாருங்க. இதான் சென்சாரோட மெத்தடு. பார்த்தீங்கன்னா சென்சாரு அந்த இதை நம்ம தொட விடாது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்க. இப்போ மேலே ஏறுறதுக்கு இதை அப் பண்ணோம்னா ட்ரோனும் அப் ஆகும். அதே இதை டவுன் பண்ணோம்னா ட்ரோனும் டவுன் ஆகும். இப்போ வந்து நம்ம நார்மல் ஸ்பீடில் தான் வச்சுருக்கோம், டவுன் ஆகும். இப்போ வந்து ட்ரோன் வந்து ரைட் சைடில் ரொட்டேட் ஆகிறதுக்கு இதை திருப்புறதுக்கு இதை இப்படி செஞ்சோம்னா ரைட் சைடில் ரொட்டேட் ஆகும். லெஃப்ட் சைடில் ரொட்டேட் ஆகிறதுக்கு ட்ரோனை இப்படி செஞ்சோம்னா லெஃப்ட் சைடில் ரொட்டேட் ஆகும். அப்புக்கு டவுனுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு திரும்புறதுக்கு இது யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டிக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் போகிறதுக்கு, அதாவது ட்ரோனு ஃப்ரண்டில் மூவ் ஆகிறதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம். அதே ட்ரோனு பேக்கில் வர்றதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம். இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஜாய்ஸ்டிக்கில் மேலே ஏற்றினோம்னா ட்ரோன் வந்து ஃப்ரண்டில் மூவ் ஆகும். இது கீழே இழக்கணும்னா ட்ரோன் வந்து பேக்கில் வரும். அதே ஜாய்ஸ்டிக்கை லெஃப்டில் பண்ணோம்னா ட்ரோனு லெஃப்டில் போகும். அதே ரைட்டில் பண்ணோம்னா ட்ரோனு ரைட்டில் வரும். இதுதான், இவ்வளோதான் ட்ரோனோட இது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டேஜ் எடுக்கிறோம் பாருங்கள். ட்ரோனு லெஃப்டில் திருப்பி அப் பண்ணுறோம். இது ஃப்ரண்டில் போகுது. இப்போ அப் பண்ணுறதுக்கு இதை மேலே யூஸ் பண்ணுறோம். ட்ரோன் பார்த்தீங்கன்னா மேலே போய்க்கிருக்கு. இப்போ ஒரு ஃபுட்டேஜ் எடுக்கிறோம். நம்ம வில்லேஜில் தான் இப்போ எடுத்துக்கிருக்கிறோம். எந்த அளவுக்கு போகுதுன்னு பாருங்கள். ஹைட்டு கிட்டத்தட்ட இப்போ வந்து அது எத்தனை மீட்டரில் இருக்குது என்னங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே இருக்கும். பார்த்தீங்கன்னா 6.7 மீட்டர் ஹைட்டில் இப்போதைக்கு இருக்குது. வித் ஹைட்டு எல்லாமே இதில் வந்துடும். பார்த்தீங்கன்னா 4K குவாலிட்டியில் 60 FPS இப்போ ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஆட்டோ ஃபோக்கஸில் இருக்குது. நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இந்த பாக்கெட் இதை யூஸ் பண்ணோம்னா ஃபோக்கஸ் ஆகிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப் எடுத்து அதை நம்ம வீடியோவை யூஸ் பண்ணுறோம். நம்ம வில்லேஜை தான் வீடியோ எடுத்துக்கிருக்கோம். இந்த வீடியோ குவாலிட்டியை பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துருக்கக்கூடிய அந்த வீடியோ குவாலிட்டியும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் இதை செக் பண்ணியிருக்காங்க ஒரு நண்பர்கள். யூடியூப்பில் தான் நானும் பார்த்தேன். 22 கிலோமீட்டர் வந்து இந்த கேமரா வந்து ரன் ஆகிருக்கு. வீடியோ அது வரைக்கும் தெளிவாக எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் வீடியோ கட் ஆகிருக்கு. இதை செக் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்னும் அந்தளவுக்கு செக் பண்ணி பார்க்கல. ஓவராலாக எவ்வளோ யூசேஜ் ஆகிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இது எவ்வளோத்துக்கு நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பேக் வந்துட்டு மொபைலில் போயிட்டு பார்த்தோம்னா தெரியும். 17 நிமிஷம் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓவராலாக நாங்கள் யூஸ் பண்ணது மொத்தம் நாங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஓட்டியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 2.49 கிலோமீட்டர் நம்ம ஓட்டியிருக்கோம். 4 வாட்டி ஃப்ளை பண்ணியிருக்கோம். இவ்வளோதான் நம்ம ஓட்டினது. ஃபுல் டீட்டெயில் இங்கே வந்துடும். இப்போ அது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரோனும் அந்த லாஸ்ட் எண்டில் இருக்குது. நம்ம கேமராவில் தெரியுதா என்னென்னு தெரியலை. இல்லைனா இங்கே இருக்குது. இப்போ நம்ம லேண்ட் பண்ண போகிறோம். இப்போ லேண்டிங் எப்படி கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற லேண்டிங் லேண்டிங் இங்கே இருக்குது. லேண்டிங் கொடுத்துட்டோம்னாவே நம்ம ரிட்டர்ன் ஹோம்னு வந்து அந்த பேஜ் அதிலே காமிச்சிடும். ரிட்டர்ன் நம்ம எங்கேருந்து ஃப்ளே பண்ணோமோ அதே இடத்துக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பாருங்கள், நான் எதுவுமே தொடலை. பட் ஆனால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம எந்த இடத்துல நம்ம ட்ரோனை ஸ்டார்ட் பண்ணோமோ அதே இடத்துக்கு வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் பண்ணலை. லேண்டிங் பண்ணுறதுக்கு அதுவே மார்க்கிங் கொடுத்துரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம நிற்கிற இடத்துக்கு ட்ரோன் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு லேண்டிங் கேட்டு வந்துருக்கு. கரெக்டாக அக்யூரேட்டாக நம்ம அந்த டேபிள்லேருந்து ஏற்றணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த டேபிள்லேருந்துனா நம்ம ட்ரோனை ஆஃப் பண்ணோம். அதே இடத்துக்கு வந்துட்டு நமக்கு ஓகேவான்னு கேட்குது பக்கத்தில் வந்துட்டு. இப்போ நம்ம ஓகேன்னு சொன்னால் அதை அப்படியே கீழே இறக்கணும்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல லேண்ட் ஆயிடுச்சு.
அவ்வளோதான். ட்ரோன் ஓட்டுறது ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த ட்ரோனோட அமௌண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ப்ரைஸே கூட. அதனால் யூஸ் பண்ணும்போது நம்ம பார்த்து தான் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நார்மல் வேரியண்ட்டில் முதல்ல ட்ரோன் வாங்கி அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹை ரேஞ்சில் நீங்கள் அமௌண்ட் போட்டு ட்ரோன் வாங்குங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே பெரிய அளவில் அமௌண்ட் போட்டு வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணாமல் தெரியாமல் நம்ம டேமேஜ் பண்ணிட்டோம்னா அதோட சர்வீஸ் காஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக வரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருச்சியில் இருக்கோம். இதை சர்வீஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சென்னையோ இல்லை பெங்களூரோ தான் போகணும். லாஸ்ட் டைமாக நம்ம மேவிக் மினி பார்த்தீங்கன்னா கிம்பிளில் இருக்கக்கூடிய ஒரு ரிப்பன் கேபிள் வந்துருச்சு. அதை நம்ம சர்வீஸ் பண்ண போனோம். பெங்களூர் தான் போகிற மாதிரி ஆயிடுச்சு. பெங்களூரில் போய் சர்வீஸ் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 அதுக்கு செலவாச்சு. அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ஃபஸ்ட்டு நார்மல் ட்ரோன் வாங்கி அதை ரன் பண்ணி பார்த்துட்டு நல்லா உங்களுக்கு ட்ரெயின் பாயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்கும் பட்சத்தில் ஒரு அருமையான ட்ரோன் பார்த்துட்டு வாங்குங்க. இத்துடன் நம்ம வீடியோ முடிச்சுக்கிறோம். இதுக்கு மேலே உங்களுக்கு ட்ரோன் வீடியோ யாருக்கு எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் பல தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணிக்க. நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி ஆன் த வே 143 அப்படின்னு இருக்கும். அதை ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ நண்பா.